Hi and welcome friends to நம்ம நிகழ்ச்சி. நாம இப்போ ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனோட இருக்கிறோம். ஆஸ் யூஷுவல் சேலத்தின் செம்பல்களில் மிஸ்டர் அருள்முருகன் என்னோட குரு. துரோணா தேர்ட் ஐ அப்படிங்கிற ஒரு யோகா ட்ரைனிங் சென்டர் ஒன்று வச்சுருக்காரு. இது வந்து நாட் சிம்பிள் மெடிடேஷன் அண்ட் எக்ஸசைஸ், பாடிக்கு எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் பிரெயினுக்கு எக்ஸசைஸ். ஸோ வில் கோ ஸ்ட்ரைட் டு த டாபிக். வணக்கம் ஐயா, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இந்த தேர்ட் ஐ ஸ்டிமுலேஷன் எப்படி உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு? அண்ட் நீங்கள் இது உங்களோட குரு யார்? என்னோட குரு பேர் வந்து பழனிசாமி. அவர் வந்து மதுரையில் இருந்தார். ஓகே. சின்ன வயசில் நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. ஓகே. அதுக்கப்புறம் இது அப்படியே இருந்தது. அப்புறம் என்னோட மகனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் இதை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். ஓகே. அன்னைக்கு என் குரு சொன்னதை நினைவில் வச்சுக்கிட்டு நான் இதை எல்லாத்துக்கும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரண் தான் இதை மற்றவங்களாம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாரா? சொன்னது சரண் தேவ். வாவ் வாவ், ஃபேண்டாஸ்டிக். அவங்களோட சன் ஒரு குட்டி தம்பி. எனிபடி கேன் மேக் அ சேஞ்ச் இன் லைஃப். ஸோ அதுதான் வந்து ஒரு மாற்றம். அண்ட் இந்த இதை வந்து நீங்கள் இதுக்கு இந்த தேர்ட் ஐ ஸ்டிமுலேஷன் கூட சேர்ந்து மார்ஷல் ஆர்ட்ஸும் சொல்லித்தரீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கராத்தே, பாக்ஸிங், ஜூட்டோ, அக்கிட்டோ, வெப்பன்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு பெண் குழந்தையும் நிச்சயம் வந்து தற்காப்பு கலைகளை கற்றுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி அறிவுக்கண்களை வளர்த்துற இந்த ஒரு விஷயத்தையும், மூன்றாம் கண் யோகா இந்த மாதிரி விஷயத்தை கற்றுக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னா அவங்களுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள்லாம் தெரிஞ்சிடும். அவங்க ஈஸியாக தற்காத்து கொள்ளலாம். ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த இதை வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கு என்ன நம்ம பேசிக் தேவை என்னங்க? ஒருத்தர் நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக வரணுன்னா எனக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? இப்போ வந்து நம்ம தியானம் பண்ணுறதுனா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு தனிமையான, அமைதியான, இனிமையான இடத்துல பண்ணணும்னு. ஆனால் அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நம்மளை நாம் அமைதிப்படுத்திக்கிறது மட்டும்தான் ஒரு சிறந்த தியானம். கொஞ்சம் மூச்சு பயிற்சி, கொஞ்சம் ஒரு முத்திரை பயிற்சி, அப்புறம் சில வாக்கியங்கள் மட்டும் நம்ம ப்ரே பண்ணோம்னா போதும். ஈஸியாக இதை நாம் லேர்ன் பண்ணிக்கலாம். வெரி குட். ஸோ அந்த இதை பற்றி சொல்கிறப்போ ஜென்ரலாக தேர் இஸ் அ ஃபீலிங், அந்த யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ஒரு ரிலிஜன் சார்ந்தது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களோட அபிப்பிராயங்கள் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யோகா அப்படிங்கிறது மனிதர்கள் முன்னேற்றத்துக்காக, மனிதர்களுக்காக மட்டுமே படைக்கப்பட்டது. இந்த யோகா எந்த ஒரு மதத்திற்கானதுமானது அல்ல. இது முழுக்க முழுக்க மனிதர்களுக்கானது. எக்ஸாக்ட்லி. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரிலிஜன், ஒரு மதம்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்தே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. ஏன்னா இதை அந்த நாம் இப்போ சயின்டிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க இந்த முன்னோர்கள்லாம் வந்து முன்கூட்டியாகவே அந்த பிளானட்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, அது எப்படி ரிவால்வ் ஆகுது, எந்த மாதத்தில் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து கணிச்சிருக்காங்க. அப்போல்லாம் வந்து டெலஸ்கோப்லாம் இல்லாதப்போ. ஸோ அப்போலாம் வந்து ஆல்மோஸ்ட் கற்காலத்து ரேஞ்சில் அவங்க இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிறது ஐ கேன் ஆட்ரிபியூட் இட் டு. இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு கிளாஸ் எப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கிறீங்க? இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சில்ட்ரனுக்குன்னு ஒரு சர்டன் கிளாஸஸ், அடல்ட்ஸ்க்குன்னு கிளாஸஸ் இருக்குங்களா, இல்லை என்ன டைமிங்? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி ஒரு 8 வாரங்கள் வந்தாவே அவங்களுக்கு முழுமையான அந்த மூன்றாம் கண் யோகா அப்படின்றது வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி பெரியவர்களுக்காக தனியாக வந்து அவங்களுக்கு சில உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதையுமே நம்ம கிளியர் பண்ணிக்கூடிய யோகா முத்திரைகளை பயன்படுத்தும் போது நிச்சயமாக கிளியர் ஆயிரும். அதே மாதிரி ஆசிரியர் பயிற்சி இப்போ நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். முக்கியமாக இப்போது அமெரிக்கா, அப்புறம் வந்து இன்னும் 2 கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம இந்தியா ஃபுல்லாகவே நம்ம ட்ரைனர்ஸை ரெடி பண்ணுறோம். அவங்க வந்து கம்பல்சரி 2 months இங்கே வந்து இருந்து கற்றுக்கணும். வெரி நைஸ். ஸோ இந்த இதுக்கு வந்து இப்போது ட்ரைனிங் நம்ம இங்கே பர்சனலாக வந்து தான் ஆனுங்களா, இல்லை ஆன்லைன்லேயும் கற்றுக்கலாமா? பிகாஸ் சேலம்க்கு எல்லோரும்
ட்ரெயினர்ஸ் ஆப்வியஸ்லி வந்து தான் ஆகணும். பட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் கேன் வி டூ ஆன்லைன்? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நம்ம ஆன்லைனில் வந்து 99% எடுத்துடலாம். ஆனால் அந்த குரு தீட்சை அப்படிங்கிறது அது தொடுதல் முறையில் தான் இருக்கும். நிச்சயமாக அதுக்கு வந்து அவங்க நேரில் வந்து தான் ஆகணும். வந்து ஒரு முறை தீட்சையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு கட்டாயமாக நம்ம வந்து ஆன்லைனில் கூட ப்ராசஸிங் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன் அ வைல் வர்றது ஐ எம் ஷுவர் இந்த மாதிரி ஒரு அற்புதமான கலை கற்றுக்கிறதுக்கு இங்கே வர்றது ஒன்றும் பெரிய சேலஞ்சாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆம், இது இது வந்து உங்களோட அனுபவத்தில் சின்ன குழந்தைங்க கற்றுக்கிறது சர்டன் டாஸ்க் ஈஸியாக கற்றுக்குவாங்க. சர்டன் ஏரியாஸில் வந்து கொஞ்சம் பெருசானவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. இப்போ கிரிக்கெட் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சில்ட்ரனோட ஒரு டீனேஜர்ஸ் ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கலையை பொறுத்த வரைக்கும்? ஐயா, இந்த கலை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை கற்றுக்கிறதுக்கு நாம் குழந்தையா மாறினா போதும். ஃபேண்டாஸ்டிக். 60 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் குழந்தையா நேர்மையாக கடவுளுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். நாம் வந்து கடவுளின் குழந்தைகள் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளார போனாவே போதும், நீங்கள் என்ன வயசாக இருந்தாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு குரு சொல்லியிருக்காரு. இந்த இதில் வந்து சர்டன் குழந்தைங்களுக்கு வந்து இப்போது கொரோனாக்கு அப்புறம் வந்து நிறையா ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன், அதாவது ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் இருக்கிறாங்க. சர்டன் குழந்தைங்க ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகுமா? இது வந்து முழுக்க முழுக்க அனைத்து குழந்தைகளுக்குமானது. ஒவ்வொரு குழந்தையுமே இதை கற்றுக்கணும். அவங்ககிட்ட இருக்க இந்த ஆட்டிசம் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்களாலே கிளியர் பண்ணிக்க முடியும். இது குழந்தைங்க வளர்கிற மாதிரியே இந்த ஆற்றலும் அவங்களோட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து ஏதாவது உடல் உபாதைகள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் கூட அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அதே மாதிரி அதை வந்து அவங்களே கிளியர் பண்ணிக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளுமே இதில் இருக்குது. ஃபேண்டாஸ்டிக். இன்னொரு இது என்னன்னா, இது இப்போ கற்றுக்கிட்டோம். ஒரு நீங்கள் சொன்னீங்க ஒரு 8 வாரம் வந்தால் போதும். பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இல்லை ஒன்ஸ் கற்றுக்கிட்டு அப்படியே அதை ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம பாட்டு திரும்ப ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தோம்னா அதே ஸ்பீடில் வருமா? இப்போது அத்தியாவசியமான ஒரு விஷயம், இப்போ சாப்பாடே எடுத்துட்டாலும் நம்ம சாப்பிட தான் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒர்க் அவுட்ஸையும் நாம் அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸு 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஆற்றலும் நம்மளோட சேர்ந்து வளரும். குட். ஸோ இப்போது வந்து ஒரு குட் ஸ்டூடெண்ட்னா இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் அவங்க வந்து சீக்கிரமாக கற்றுக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ், இந்த டாப் 5 டாப் 7 குவாலிட்டிஸ் என்னன்னு சொல்லுங்களேன். எல்லா குழந்தைங்களும் கற்றுக்குவாங்க சார். இல்லையம்பா, நீங்கள் உங்களோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கிற சம் குவாலிட்டிஸ் இந்த கலைக்கு முன்னாடி அனைத்து குழந்தைகளுமே திறமையானவர்கள் தான். ஓகே. ஸோ இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, இப்போ அந்த குழந்தைங்க பார்க்குறவங்க இந்த குவாலிட்டிஸ் நம்மள்ட்ட இல்லைன்னா நம்ம வந்து அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். ஐம் ஷுர் எவ்ரிபடி கேன் லேர்ன், பட் சர்டன் பீப்புள் வந்து வில் பி ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், சர்டன் பீப்புள் மாடரேட் லேர்னர்ஸ், சர்டன் பீப்புள் ஸ்லோ லேர்னர்ஸ். ஸோ இந்த இதில் வந்து ஏதாவது நம்மள்ட்ட இல்லைன்னா நம்ம அதை நம்ம சேர்த்திக்கிட்டோம்னா குயிக்காக லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கு? நிச்சயமாக. அதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை பார்த்து அவங்களுக்கு என்னென்னலாம் முக்கியமாக தேவையோ அந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு நாங்கள் வேகமாக புகுத்துவோம். ஓகே. ஸோ இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நான் ஒரு ஐ டாக்டர், எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது. பார்வை குறைபாடு இருக்கிறவங்க நிறையா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சப்போர்ட் இல்லைன்னா அவங்களால ஒரு இடத்துக்கு போக முடியல, அவங்க வீட்லேயே முடக்கப்படுறாங்க. நான் அவங்களோட நிறைய பேர்த்தோட லைஃப் சைக்கிள் பார்த்துட்ருக்குறேன். டக்குன்னு பயங்கர பிஸியாக இருந்தவங்க, ஒரு ஐடி ப்ரொஃபஷனில் இருந்தவங்க
திடீர்னு வந்து பார்வை கம்மியாக ஆரம்பிச்சது மாலைக்கண் நோயினால் வேறு ரீசன்ஸ்னால அப்படியே அவங்க வேலை போகுது. அடுத்தது வந்து ஃபேமிலி வந்து இவருக்கு வந்து ஏர்னிங் பொட்டென்ஷியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சைட்லைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃப் விட்டுட்டு போகிறாங்க, குழந்தைங்க விட்டுட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் டிப்ரெஷன் ஆகிறாரு, ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல. ஸோ இது இந்த இதை பிரேக் பண்ணுறக்கு நாம் இப்போ ஒரு ஐடி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வருவோம். அந்த ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கார், கண் பார்வை இல்லைனாலும் அவங்களால இதை கற்றுக்கிட்டாங்கன்னா கேன் தே டூ தேர் டாஸ்க்ஸ் அண்ட் பி அ பிரெட் வின்னர். அட்லீஸ்ட் அந்த லெவலுக்கு இல்லைனாலும் ஒரு 60% ஆஃப் தேர் பொட்டென்ஷியலுக்கு இருக்க முடியுமா? இப்போ முதல்ல நல்ல ஒரு பார்வை நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு பார்வை எவ்வளோ கம்மியானாலும் திரும்பவும் நம்ம ரெக்கவர் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கண் மருத்துவர், உங்களுக்கு அந்த மருத்துவ ரீதியான சில விஷயங்கள்லாம் தெரியும். அந்த அந்த மாதிரி இப்போ 100% வந்து அவங்களுக்கு பார்வை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள நம்ம சிமுலேட் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப ஒரு டைம் எடுக்கும். ஆனால் இந்த பார்வை குறைபாடு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறவங்களெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணி அந்த பார்வை திறனை முழுமையாக கொண்டு வரதுக்கான எல்லா விஷயமும் நம்ம 3ஆம் கண் யோகாவில் இருக்குது. வெரி குட், வெரி குட். ஸோ இந்த மாதிரி கண்ணில் குறைபாடு இருக்கிற மாதிரி வேறு என்னென்ன குறைபாடுலாம் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இப்போது என்னோட ஹெல்த் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த நெக் பெயின், அப்புறம் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, அப்புறம் வந்து அவங்களுக்கு நடக்க முடியல, நிறையா விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த முத்திரை மூலமாக சில மூச்சு பயிற்சி மூலமாகவும் நாங்கள் சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். முக்கியமாக குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்லேயே வந்து உச்சா போயிடுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் அவுட் உடனே அவங்களுக்கு பலனளிக்கும். இது கடவுள் வந்து குழந்தைங்களுக்காகவே படைச்சிருக்காரு. அதனால தான் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு உடனே அது க்யூர் ஆயிடுது. வாவ், வெரி குட், வெரி குட். அதான் நாமளும் குழந்தை ஆனால் நாமளும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. உண்மை. ஸோ நீங்கள் பார்க்குறவங்களோட உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. டெஃபினெட்லி உங்களாலேயும் முடியும். மற்றபடி இப்போ வந்து ஃபுல்லி பிளைண்டாக இருக்கிறவங்க அவங்கனால கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வாண்டட் டு ஆஸ்க். நீங்கள் அதுக்கு ஒரு பார்ட்லி பதில் சொல்லிட்டீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் முழுமையாக பார்வை இழந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை, அது வந்து இப்போது என்னால் தனிப்பட்ட முறையில் மட்டும் முயற்சி பண்ண முடியாது. கண் மருத்துவர்களோடு சேர்ந்து அது நம்ம பண்ணும்போது தான் பண்ண முடியும். நீங்களும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் இதில் சப்போர்ட் பண்ணுறேன். நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வியலை நாம் கொடுக்கறதுக்கு உண்டான பயிற்சியை நாம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஆஸ் பேரண்ட்ஸ் அவங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏன் இந்த இந்த பயிற்சி ஏன் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தேர்ட் ஐ ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வருது? இப்போ பேரண்ட்ஸ் வந்து என் குழந்த இந்த உலகத்தில் எல்லாத்த விட பெஸ்ட்டாக வரணும், நல்லா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், கான்சன்ட்ரேஷன் ஒரு குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். நீங்கள் ஐ டாக்டர், உங்களுக்கு தெரியும் கண்ணில் லென்ஸு எந்த அளவுக்கு இதெல்லாம் இருந்து தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நம்ம வந்து கண்ணை கட்டிக்கிட்டே குழந்தைங்க எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த கான்சன்ட்ரேஷன் உலகத்தில் ரொம்ப எளிமையாக ஈஸியாக இந்த துரோணா தேர்ட் ஐ யோகா மூலமாக எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். வெரி குட். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல்ஸ் இப்போ யாராவது ஸ்கூல் கிளாஸஸில் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறாங்க, அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க, ரொம்ப ஆங்ஸைட்டியோடு இருக்காங்க, எக்ஸைட்டடாக இருக்காங்க, அவங்கள காம் டவுன் பண்ணும். எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் ஸ்லீப்லெஸ்னஸ், ஆல் தீஸ் திங்ஸ் இட் இஸ் ஒர்க்கிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அண்ட் இதை வந்து உங்களோட ஃப்யூச்சர் கோல் என்னங்க? என்ன இந்த நெக்ஸ்ட் 10 years துரோணா தேர்ட் ஐ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இது உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கலை போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது குழந்தைங்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இதை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எல்லாரோட ஒரு அன்பும் தேவை. நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும், சப்போர்ட் பண்ணணும். நிச்சயமாக அதை கொண்டு போய் சேர்த்துவோம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், த க்ளோசிங் மார்க்ஸ் என்னென்னா, இப்போது சார் சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது குருவோட மெயின் ஃபோக்கஸ். அண்ட் எல்லோரும் இஃப் வி ஒர்க் இன் அ டீம், டெஃபினெட்லி
இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்க நம்ம கிளாஸில் இருக்கிறது என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரிக்கெட் கேம். இவங்க சரண் அண்ட் மிதேஸ்வரன் அண்ட் ஃபியூ அதர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நம்ம கண்ணை திறந்து கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். இவங்க கண்ணை கட்டிட்டு பேட்டிங் பண்ணுறது, போலிங் பண்ணுறது, விக்கெட் கீப்பிங் பண்ணுறது, ஃபீல்டிங் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்டே கேட்போம் அவங்கள பற்றி. ஃபர்ஸ்ட் சரண், டு யூ. நீங்கள் என்ன படிக்கிறீங்க அண்ட் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? என் பேர் சரண் தேவ். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கோகுல்ல தான் இந்து மகாஜனா ஸ்கூலில் படிக்கிறேன். ஓகே. அண்ட் நீங்கள் இந்த இதை வந்து எவ்வளோ நாளாக ட்ரெயின் ஆகிட்டு இருக்கீங்க அண்ட் எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? நான் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அண்ட் இதை எப்படி இந்த ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுச்சு? ஃபஸ்ட்டு வந்து டேடி சொன்னார், இந்த மாதிரி ஒரு யோகா இருக்குது, தேர்ட் யோகான்னு ஒன்று இருக்குது, அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம வந்து நல்லா டெவலப் ஆகலாம், நம்ம வந்து தேர்ட் ஐ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஷார்ப்பாக இருக்கலாம் சொன்னார். அதனால் நானும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போது ஆஃப் லேட் அந்த ஃபஸ்ட்டு வருஷத்தில் இப்போ விளையாட ஆரம்பித்ததுக்கு இப்போ 3 வருஷமாக நீங்கள் இதை ட்ரெயின் ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ இன்னும் பெட்டர் ஆகிட்டிங்களா? ஓகே. ஸோ யூ வாண்ட் டு பர்சீவ் யுவர் கரியர் இன் கிரிக்கெட்டில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கிரிக்கெட்டில் பர்சீவ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ஓகே, ரைட், குட். ஸோ நீங்கள் கிரிக்கெட்டில் எந்த இதில் பெட்டர்? ஆர் யூ பெட்டர் இன் பேட்டிங் ஆர் போலிங்? எது உங்களுக்கு ரொம்ப நல்லா வருது? ரெண்டுமே நல்லா வருது. ஓகே. ஸோ ஹியர் மிதேஷ், என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அண்ட் என்ன ஸ்கூலில் அண்ட் இந்த ஐடியா எப்போ உங்களுக்கு இந்த இது தோணுச்சு? நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கைலாஷ் மன்சர் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் இதை 1.5 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2 இயர்ஸாக அந்த கிளாஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கிரிக்கெட் ஒரு ஆஸ் அன் ஈவெண்ட்டாக நம்ம பண்ணுறோம். வேறு இந்த இதில் வந்து என்னென்னலாம் உங்களுக்கு பண்ண தெரியும்? எப்போ உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் கழித்து உங்களுக்கு யூ பிகேம் ப்ரொஃபஷன்ட் இன் தட், ரொம்ப நல்லா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்தது? எனக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் பேட்டிங், பவுலிங், விக்கெட் கீப்பிங், ஃபீல்டிங் எல்லாமே பண்ணுவேன். அதே மாதிரி நான் இதை பார்த்தீங்கன்னா 3 monthஸில் எனக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் நான் ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு இன்னும் கற்றுக்கல ஃபுல்லாக. அதில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து கிரிக்கெட்டை 6 monthஸில் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். வாவ். ஸோ அதான் அந்த தன்னடக்கன்னு சொல்கிறது. இவர் இத்தனை பண்ணிகிட்ருக்காரு, எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் மிதேஸ்வரன் அண்ட் பெஸ்ட் விஷஸ். நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் எல்லாமே உங்களுக்கு நல்லா வருது. போத் ஓப்பன் ஐயில் பண்ணால் ஈஸியாக இருக்கா இல்லை கண்ணை க்ளோஸ் பண்ணி பண்ணால் ஈஸியராக இருக்கா? எனக்கு இன்னும் கண்ணை க்ளோஸ் பண்ணி பண்ண மாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஐ திங்க் அவர் கண்ணை க்ளோஸ் பண்ணி பண்ணால் இன்னும் மோர் ஃபோக்கஸ்டாக இருக்குது, அவருக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. நாம் சம்டைம்ஸ் வந்து ஒரு இதை வந்து ஃபோக்கஸ்டாக கவனிக்கணும் ஒருத்தர் சொல்கிறது அப்படின்னா கண்ணை க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் கண்ணை க்ளோஸ் பண்ணால் வந்து பால் நல்லா வர்றது தெரியுதுங்கிறாரு. நாம் வில் கோ டு த ஈவெண்ட் எப்படி பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் உங்கள் பேர் என்ன? ஸ்ரீதர்ஷன். ஓகே. என்ன எங்க படிக்கிறீங்க? ஸ்ரீ வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே, அங்க பாருங்க. ரைட். அண்ட் உங்களுக்கும் இந்த பேட்டிங், பவுலிங்லாம் ஈஸியா வருதா? நீங்க எவ்வளவு வருஷமா ட்ரெயின் ஆயிட்டு இருக்கீங்க? நான் வந்து 3 மாசம் ஆச்சு. 3 மாசமா ட்ரெயின் ஆயிட்டு இருக்கீங்க. ஓகே. அண்ட் தம்பி, உங்க பேரு? மை நேம் இஸ் டி அகர்வின். ஓகே. அண்ட் நீங்க இப்போ எவ்வளவு மாசமா ட்ரெயின் ஆயிட்டு இருக்கீங்க? 4 months தான் வந்துட்டோம். ஓகே. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இந்த இது ட்ரைனிங்லாம் எப்படி இருக்குது? உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உங்களோட டே டு டே லைஃப்பில்? எங்களுக்கு வந்து படிக்கிறது ஈஸியாக இருக்குது, ஸ்போர்ட்ஸ் நல்லா வருது, இதுக்குனால நல்ல யூஸ் ஆகும். ஓகே. மார்க்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கோர் பண்ணுறீங்களா? பேரண்ட்ஸ்கிட்ட நல்ல பேர் வாங்குறீங்களா? ஓகே, குட். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவங்க தேர் ஏபிள் டு கான்சென்ட்ரேட் இன் எஜுகேஷனில் நல்லா ஃபோக்கஸ்டாக படிக்கிறாங்க. என்ன செயல்பாடுகளில்
அவங்க முடிவெடுக்கிறதுல வந்து நல்லா முடிவெடுக்க முடியுது அப்படின்னு சில்ட்ரன்லாம் சொல்கிறாங்க. அண்ட் டீச்சர்ஸ் வந்து அவங்க சொல்கிறது ரொம்ப இப்போ வந்து ஒபீடியன்ஸ் லெவல் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இதெல்லாம் தீஸ் ஆர் சம் ஆஃப் திங்ஸ் விச் த டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது. ஸோ வில் கோ டைரக்ட்லி டு த கேம். தேங்க்யூ. Lime. Pink. Pink. Orange. Pink. Yes, ma'am. Lime. Lime. Orange. Okay, auntie. Amba. கையெல்லாம் தட்ட. Orange. Searching for now, but I have only reason. Keep you closer to my door when the sun goes down. கூட இருக்கிறது இஃபியா. அண்ட் இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் கேர்ள் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சேஃப்டி ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த கொல்கட்டா அந்த டாக்டர் ரேப் அண்ட் மர்டருக்கு அப்புறம் வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது அதுதான். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாக்ஸிங் க்ளவுஸோடு இருக்கிறாங்க. கண்ணை கட்டிட்டு ஷீ கேன் டூ பாக்ஸிங். அண்ட் எங்கே அந்த டார்கெட் இருக்குது, எங்கே அடிக்கணுங்கிறது ஷீ இஸ் கம்ப்ளீட்லி அவேர் ஆஃப். நம்ம அவங்கள்ட்டே கேட்போம். இஃப் யூ ஆர் டெல் அஸ், அவங்க நீங்கள் எங்கே படிக்கிறீங்க, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். முனிசிபல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். ஓகே. அண்ட் இப்போ வந்து இந்த இது தேர்ட் ஐ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற இன்டென்ஷன் எப்படி வந்தது? அண்ட் எஸ்பெஷலி இந்த பாக்ஸிங் இந்த இதெல்லாம் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் எப்படி வந்தது உங்களுக்கு?
ஆக்சுவலாக மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து அப்பா எனக்கு சின்ன வயசுலேயே ட்ரெயின் பண்ணிட்டாரு. ஓகே. நிறைய இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு நிறையா பிரச்சனைலாம் வருது அப்படின்னும் போது தான் நம்ம இதை கற்றுக்கிறது நமக்கு ஒரு சேஃபு. நம்மளை எப்படி கண்ணை மூடிட்டு எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போனாலும் நம்மளால் கரெக்டாக அந்த இடத்துல நம்மளை சேஃப் பண்ணிக்க முடியும். அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஸோ ஏதாவது டியூரிங் யுவர் இந்த ட்ரைனிங் அப்போது நீங்கள் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? ஹெட்ஏக் ஆர் கான்சன்ட்ரேஷனில் எனி அதர் டிஃபிகல்ட்டி டிட் யூ ஃபேஸ்? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எப்பயும் நார்மல் ஒர்க் அவுட்ஸ் மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை. வெரி குட். ஸோ கேன் வி கோ இன் டு த பாக்ஸிங் டைரக்ட்லி? இப்போ நான் கை எங்கே வச்சுருக்கேன்னு தெரியுதா? ஓ வாவ். ஓகே. ஸோ ஹியர் ஷி இஸ் அண்ட் நம்ம அந்த பாக்ஸிங் ஷீ கேன் டூ எனி திங். அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுலேருந்து பாக்ஸிங்லேருந்து ஷீ கேன் டெல் நம்பர்ஸ், கலர்ஸ். அட் எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களால் இதை வியூ பண்ண முடியுது? ஒரு 1/2 கிலோமீட்டர். ஓகே. 1/2 கிலோமீட்டர் அவங்க ஐ திங்க் ஷீ கேன் டூ பியாண்ட் ஆல்சோ. நான் அவங்களோட ட்ரைனிங்கில் பார்த்தேன். ஷீ கேன் அது அவங்களோட லிமிட்ஸ் அவங்களுக்கே இன்னும் தெரியல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் செவுரு இருந்தது. அதனால் அவ்வளோதான் எங்களால் போக முடிஞ்சது. ஐ திங்க் மோர் தேன் தேட் ஆல்சோ. நான் ட்ரை பண்ணேன். என்னோட நேக்கட் ஐயில் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு see certain fingers அவங்க காட்டுறது, பட் she was able to see. So that is the third eye-ஓட ஸ்பெஷாலிட்டி. ஸோ தேங்க்யூ. இங்கே கூட இருக்கிறது உங்கள் பேர் என்னன்னா? மம்தா. மம்தா, அகர்வன் அண்ட் ஸ்ரீதர்ஷன் இருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ வந்து ஹர்டில் ஜம்ப். இப்போ வந்து ஹர்டில்ஸ் நம்ம வந்து கண்ணை திறந்துட்டு நம்ம வந்து ஜம்ப் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து they are going to do it with eyes closed. We'll go straight to the event. உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா இங்கே இந்த கற்றுக்கிறப்போ? எவ்வளோ நேரம் ஆச்சு? how many classes did it take? மம்தா, இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து 1 வீக் ஆச்சு. ஓகே. 1 வீக்லேயே யூ கேன் லேர்ன். வாவ், ஃபேண்டாஸ்டிக். அண்ட் நீங்கள் என்ன படிக்கிறீங்க மம்தா? 9th ஸ்டாண்டர்ட். அண்ட் விச் ஸ்கூல்? ஸ்ரீ சாரதா வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல். Lovely. Okay, so we'll go directly to the event. Thank you, ma'am. ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சர்டன் ஹர்டில்ஸ் கொஞ்சம் தூரமாக இருந்தது. எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியுது? அது தேர்ட் ஐயில் தான் கண்டுபிடிக்கணும். தேர்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஓகே. ஸோ ஈஸியாக ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணிட்டீங்க. குட். வேறு என்னென்னலாம் நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும்? கிரிக்கெட் விளையாடுறது, ஓகே, செஸ்ஸு, கேரம், ஓகே, ஹடில் ஜம்ப், ஓகே, கண்ணை கட்டிட்டு சைக்கிளிங் பண்ணுறது, ஓகே. இன்னும் எக்ஸ்ட்ரா. எழுத்தெல்லாம் எழுத முடியுமா? ஓகே. ஈவன் நான் வந்து அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் வந்து அப்படியே கிளாஸில் தூங்கிட்டே அப்படியே எழுத முடியுமா? நீங்கள் எழுத முடியும். தூங்கிட்டே எழுத முடியுமா? ஓகே, ஃபென்டாஸ்டிக். டீச்சருக்கு தெரியாது, பட் என்ன நம்ம கண்ணை கட்டிகிட்டே எழுதிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு கிளியராக சொல்கிறாங்க. போர்டில் இருக்கிறதுலாம் கிளியராக தெரியுதுல்ல? ஓகே, தேங்க்யூ. ஸோ பெஸ்ட் விஷஸ். நம்ம வந்து அடுத்த ஈவெண்ட்டில் பார்ப்போம். அடுத்தது வந்து அடுத்த ஈவெண்ட் வந்து இந்த பிரமிட் அண்ட் கியூப். இதை வந்து கண்ணை கட்டிட்டு பண்ண போகிறாங்க. கண்ணை திறந்துட்டு பண்ணுறதே எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இதை வந்து கண்ணை கட்டிட்டு தி என்டையர் யாரெல்லாம் பண்ண போகிறீங்க? கை கொஞ்சம் தூக்குங்க பார்ப்போம். ஷரண் இஸ் கோயிங் டு டூ. நீங்கள் வேறு யார்? எல்லாம் கை தூக்குங்க. ரைட், ஓகே. ஸோ இந்த கியூப் பார்த்துருக்கீங்க. இது வந்து இது ஃபுல்லி ஷஃபிள்ட். And now he's going to do it. Charan, here for you. Wow, fantastic. My God. Okay.
அடுத்த நெக்ஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. அடுத்தது வேறு யாராவது பண்ணுறீங்களா? Oh my God! Amazing! Oh gosh! Oh my God! You just saw an expert in action, perfectionist. Super good. Give me a 5. Wow. Okay, இப்போ வந்து ஒரு சைக்கிளிங் ஈவெண்ட், சைக்கிளிங் வித் அ ஹர்டில், அண்ட் அதை பண்ணுறது again நம்ம மாஸ்டர் சரண், who's an expert in this, அவர் பண்ணிகிட்ருக்காரு. சரண், எப்படி இருக்குது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? ஜாலியாக ஓட்டுறீங்களா? ஓகே, பாருங்கள், அந்த ஹேர்டெல்லாம் கரெக்டாக பார்த்து அதை வந்து நாமெல்லாம் கண்ணை திறந்துட்டு போனாவே இப்போ ரோட்டில் சரியாக போக முடியல. அண்ட் சரண் இஸ் அகேன் டூயிங் த சேம், கோயிங் ஜிக்ஸாக் ஃபேஷனில் போயிட்டுருக்காரு. வாவ், குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சரண். யூஆர் ஆல் ரெடி, அகர்வன்? ஓகே. ஓகே, ஸ்டார்ட். Wow, Agarwan, come on, you can do it. Super, 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 fantastic. Okay, okay. Hi viewers, here with me is Pavitra, and let's ask her where she is from and what she's doing. Welcome to the show, Pavitra. Hi. And nice to know that you're in India. And where are you from? I'm from USA, Okay, and where in the US? Washington. Okay, so now you're in India and you're on a holiday for 2 months. What have you been doing in India? I have been practicing Drona Third Eye Yoga for 2 months. Okay, and how did you get to that, meaning how you got interested in this Drona Third Eye? Usually children, when they're in their holidays, they want to be on the gadgets, on the phone, on increasing screen time and spoiling their eyes. How come you got into this? I felt this is like a special talent for someone to feel, Okay, and I think this was interesting for me. and to tell them little about what this Drona Third Eye is all about. This is for concentration and being calm, and you can relax by using this.
see a lot of pictures, images of her doing things. And you have been doing this for the last 2 months? Yes. Okay. Pavitra, now what are the challenges you have faced generally when you start cycling, right? You have a problem in balancing and stuff. You fall a couple of times. In this yoga, what were the challenges you faced? Absolutely nothing. It was kind of easy. It was kind of easy. Okay. So she says it was the easiest of the things she has learnt ever. So dear friends, if you are somebody who's finding it very difficult to concentrate on certain things, you want to score high and want to excel in your area of work, be it studies, be it your core interest work area, this is one thing you have to learn. Now, if there's somebody in the US who wants to learn this, how can they do it? Is there a possibility? They can take an online class. Okay. So I also heard that your mom is got trained and she's a trainer by herself. So that is a possibility. Now she's going to be in Washington in a week's time, and you could contact her in the number given below. You could reach out to us, or comments. You can put a comment and we will send you the contact details. One other question I want to ask, what are these things you have learned so far? You now blindfolded, you can do certain tasks, they were saying. What are the things you can do? I can watch TV with blindfolded, and I can do some cyclings, and I can tell colors, and I can tell colors from like long distance, like half kilometer and stuff. Half a kilometer stuff. She can see colors, she can see numbers, she can write blindfolded, she can see TV blindfolded, she can watch the phone blindfolded, and the list goes on. இப்போ வந்து கண்ணை கட்டிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஸ் விளையாட போகிறாங்க, அண்ட் கேரமும் certain children விளையாட போகிறாங்க. If you have who's going to win the chess? கண்டிப்பாக நான் தான் அங்கிள். நீங்கள் சொல்லுங்க. How about you? How's your confidence level? I will win. Okay. So both have the prospects of winning. So let the game begin. Start பண்ணுங்க. Okay, and so the black is obviously நிறையா வெட்டி இருக்காங்க the white ஓட. So let's go to carom. Thank you guys. Let's move to the next thing. You keep playing. நீங்கள் விளையாண்டுருங்க. Now here Darshan, Agarwin, Santosh and Papa பேர் என்னடா, Lakshita, they are going to play carom board with கண்ணை கட்டிட்டு அவங்க கேரம் போர்டு விளையாட போகிறாங்க. சில்ட்ரன் பாருங்க எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக விளையாடுறாங்கன்னு. சரண், யார் ஜெயிக்க போகிறீங்க? எல்லாருமே ஜெயிப்போம். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். லெட் த கேம் பிகின். த பெஸ்ட் டீம், லெட் தெம் வின். யா.
வணக்கம் மேம், தேங்க்ஸ் ஃபார் பீங் ஆன் த ஷோ. மேடம் வந்து ஷீஸ் கம் ஆல் த வே ஃப்ரம் அமெரிக்கா, வாஷிங்டனில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த தேர்ட் ஐ ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்க வந்து ட்ரெயினராக வந்திருக்காங்க இப்போது. அண்ட் ஹர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ரக்ஷிதா தான், அண்ட் ரக்ஷிதாவோட ஃபாதர். ஸோ வி ஆர் ஹியர். மேம்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்போம், நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த இதில் வந்து எப்படி உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது, இந்த தேர்ட் ஐ ஸ்டிமுலேஷன், அண்ட் இதை வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் ட்ரைனிங் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? எங்களுக்கு வந்துட்டு இது ஃபஸ்ட்டு சொன்னது வந்து துரோணா தேர்ட் ஐ வந்து யோகா மாஸ்டர் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எங்கள் ஹஸ்பண்ட்ட சொன்னார். அதனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். அப்புறம் அவரோட இதனால தான் வந்து நீங்களும் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ, ஏன்னா நம்ம இங்கே 2 months இருப்போம், வெக்கேஷன் முடிச்சுட்டு திருப்பி யூஎஸ் போயிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கே நான் கற்றுக்கணும் அப்படின்ற எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது மூலிமா நாங்கள் கற்றுட்டு எல்லாமே என்னோட குருனோட இது தான், அவர் சொல்கிறத அப்படியே நான் ஃபாலோ பண்ணனால நான் இந்த அளவுக்கு இந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு நான் ரெடி ஆகியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஃபார் யூ உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இன் யுவர் பர்சனல் லைஃப், உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். பர்சனல் லைஃப்பில் சொல்லணுன்னா எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பர்சனலாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, இது டிப்ரெஷன்லாம் ரொம்ப அதிகம் இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக க்யூர் ஆனதாக நான் ஃபீல் பண்ணுறேன். மென்டலி ரிலீஃப் ஆகி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணும்போது நம்ம இன்னும் நிறைய இந்த மாதிரி செய்யணும், இவ்வளோ நாள் நம்ம நிறைய லைஃப் வந்து சும்மா வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுது. ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ வந்து ஒரு டீச்சர்னால் தெரியும், சர்டன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஈஸி டு ட்ரெயின், சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு ட்ரெயின், கொஞ்சம் அவங்க ஹார்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட அனுபவங்கள் சொல்லுங்கள். நான் இந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட், இவங்க தான் என்னோடய இது ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. இவங்கள தான் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். எனக்கு இவங்க உண்மையிலுமே பயங்கர சப்போர்ட். இந்த பொண்ணு ரொம்ப வந்துட்டு காமாக சொல்கிறது உடனே அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால எனக்கு ஈஸியாக இருந்தது அவங்கள ட்ரெயின் பண்ணது. ஸோ இப்போது எல்லா ஈவெண்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க கண்ணை கட்டிட்டு சைக்கிள் ஓட்டுறாங்க, கண்ணை கட்டிட்டு பாக்ஸிங் பண்ணுறாங்க, கேரம் போர்டு விளையாடுறாங்க, செஸ் விளையாடுறாங்க. அவங்க நம்பர்ஸ் பார்க்க முடியும், அவங்க செல்ஃபோனில் இருக்க நம்பர்ஸ், தூரத்தில் இருக்க நம்பர்ஸ், எவ்வளோ தூரத்தில் இருந்த வேணாலும் நம்பர்ஸ் அவங்க பார்க்க முடியும். ஒரு இது வரைக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ரேஞ்ச் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கு பியாண்ட் தட் அந்த டிஸ்டன்ஸ் பத்தில். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த நம்பர் கீழே இருக்கிற நம்பரில் ஃபோன் பண்ணி உங்கள் டவுட்ஸ் கேளுங்க. அண்ட் யார் யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு டு பி அ ட்ரெயினர், அதுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் டாக்டர் சசிகுமார், வித் மீ இஸ் மிஸ்டர் அருள் முருகன் ஃப்ரம் துரோணா தேர்ட் ஐ. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். திரும்ப நம்ம ஒரு நிகழ்ச்சியில் ஒன்ஸ் அகேன் சந்திப்போம். குட் பை டில் தென்.